மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தை நடத்தி வைக்க அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி தெய்வானை தங்க பல்லக்கிலும் அருள்மிகு பவளக்கணிவாய் பெருமாள் சப்பரத்திலும் மதுரை புறப்பட்டு சென்றனர். மதுரை சித்திரை திருவிழாவில் முத்திரை பதிக்கும் திருவிழாவாக நடைபெற்று வருகிறது. இவ்விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக நாளை மீனாட்சி அம்மன் சந்திரேஸ்வரர் திருக்கல்யாணம் நடைபெற உள்ளது. இவ்விழாவில் கலந்து கொள்வதற்காக திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி தெய்வானை திருமணத்தை நடத்தி வைக்க பவளக்கணிவாய் பெருமாள் ஆகியோர் சர்வ அலங்காரத்தில் உற்சவர் சன்னதியில் இருந்து புறப்பட்டு சுப்பிரமணிய சுவாமி தங்க பல்லக்கிலும் பவளக்கணிவாய் பெருமாள் சப்பரத்திலும் எழுந்தருளி மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவிலில் நாளை நடைபெறும் திருக்கல்யாணத்தில் கலந்து கொள்வதற்காக புறப்பட்டு சென்றனர். இவர்களுக்கு வழிநெடுகிலும் திருக்கண் நடைபெற்று இன்று இரவு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சென்றடைவார்கள். அதன் பின்பு மே 2ஆம் தேதி மதுரையிலிருந்து திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி தெய்வானை அம்மன் பூப்பல்லக்கில் எழுந்தருளியும் பவளக்கணிவாய் பெருமாளும் திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலுக்கு வருகை தருவார்கள். இவ்விழா ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அதிகாரி ஞானசேகரன், கோவில் அறங்காவலர் குழு தலைவர் சத்தியபிரியா, அறங்காவலர்கள் சண்முக சுந்தரம், மணி செல்வம், பொம்மதேவன், ராமையா மற்றும் கோவில் ஸ்தானிய பட்டர் கல்கோவில் பணியாளர்கள் ஆகியோர் சிறப்பாக செய்தனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக செய்தியாளர் ரா விஜயகுமார்.